कृष्ण में अयम जगत जगत நீங்க நீங்க அனுப்பினீங்களே அதைத்தானே ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். அது கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு இந்த இது பாவம் முடிஞ்சது. காரகத்துவம் என்னென்ன காரகங்கள் அது கொஞ்ச நேரம் பார்ப்போம். இது வந்துட்டு நாகதோஷம் மாதிரி இருக்கு பாக்க. ஆமா அது ஒண்ணு. இது பார்த்த உடனே சொல்லிடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லையா, கன்ஃபார்மா நாகதோஷம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. இது நம்ம நாகதோஷம் அப்படின்னு சொல்லலாம். நாகதோஷம் கலத்திர தோஷம் அப்படின்னு. நாகதோஷம் ஏன் சொல்லலாம்னா வேற ஏதோ சுப கிரக பார்வையும் இல்லை இல்லையா இதுல. இல்ல ஆமா யாரோட குரு பார்வை இல்லை, இவன் சுக்கிரன் பார்வை கூட இல்லை இதுலன்னு. ஆமா ஆமா. அப்ப நாகதோஷம்னா என்ன பிரச்சனை ஜெனரலா சொல்லலாம்? இல்ல பெருசாலாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. இது விவாகத்தப்ப பாக்குறது தான் அது. தசை வந்து ஆமா அந்த தசை ராகு தசையோ கேத்து தசையோ வரும்போது அது என்ன ஸ்தானத்துல நிக்கிறதோ அது கொஞ்சம் இது பண்ணும். இப்போ கேத்து நிக்கிறது, கேத்து வந்து சுக்கிரனோட இடத்துல நிக்கிறது. சுக்கிரனும் வந்து பகையா இருக்கார் இல்லையா. சுக்கிரன் 10ல நின்னாலுமே பகையா இருக்காரு. யாரு கூட பகை? கடகத்துல சுக்கிரன் பகை, கடகம் சிம்மத்துல சுக்கிரன் பகை. யார் கூடன்னு இல்ல, கடகம் சிம்மத்துல சுக்கிரன் பகை. நம்ம அந்த சார்ட் கூட முன்ன ஷேர் பண்ணிருப்போம். பகை குரூப்ல இருக்குமோ என்னமோ. நம்ம வந்துட்டு உச்சம் நீச்சம் சொல்லி இருக்கோம். கடகத்துல வந்துட்டு மங்களம் வந்து நீச்சம் நீச்சம், குரு உச்சம். குரு உச்சம் அது சொல்லி இருக்கோம். ஆனா இந்த சுக்கிரன் பகை சொல்லிட்டு அப்படியா? அப்ப நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் வந்து சுக்கிரன் சனி ரெண்டு பேருமே, சுக்கிரன் சனி ரெண்டுமே வந்து மிதுனம் கடகம்ல பகை. சுக்கிரன் சனி ராகு கேது கூட எடுத்துக்கலாம். சுக்கிரன் மிதுனத்துல ரெண்டுமே சுக்கிரன் சனி ராகு கேது. ஓகே சுக்கிரன் சனி ராகு கேது. இது மிதுனத்துல கர்க்கடத்துல எப்படி இருந்தாலும் பகை சொல்றீங்களா நீங்க? பகை ஆமா ஆமா. ஓ ஓ ஓ ராகு கேது ஒரு செட். ராகு கேது எப்படி எடுத்துக்கலாம்னா சூரியன் சந்திரன் இல்லையா, அவதானே போய் கிரகணம் பண்றது, ஆக்கிரகணம் பண்றது. ஓகே ஓகே. அதனால வந்து ராகு கேது பகைன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து சுக்கிரன் சனி. வேற ஏதாவது கிரகத்துல ஏதாவது பகை உண்டா இல்ல இதுதான்? இதுல இங்க எதுவும் பகை கிடையாது. இல்ல இல்ல வேற ஏதாவது பகை ரூல்ஸ் இருக்கா இல்ல இதுதான்? இதுதான் ரூல்ஸே. இதுதான் அந்த மிதுனம் கடகத்துல சுக்கிரன் சனி ராகு கேது பகை. வேற கன்னி துலா அதுல எல்லாம் ஒரு பிரச்சனை? அதுல எல்லாம் எதுவும் கிடையாது. அதுல எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப சுக்கிரன் யாருக்கு பகை? பகைன்னா யாருக்கு? இல்ல அந்த வீட்டுல பகை, அவ்வளவுதான். அந்த வீட்டுல பகை, வீட்டுல பகையா இருக்காரு, அந்த பிளேஸ்ல வந்து பகையா இருக்காரு. யாருக்குன்னு கிடையாது, அந்த இடத்துல ஒரு பகை. அப்ப லக்னாதிபதி கெடுக்க போறது கிடையாது. லக்னாதிபதி பகையா நின்னாலுமே கூட 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா. அப்ப தொழிலை பாதிப்பாரா அப்படின்னா அவர் லக்னாதிபதி ஆயிடுறாரு. லக்னாதிபதி அதை பெருசா ஜீவனத்தை கெடுக்க மாட்டார். அப்ப பகையா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜீவனத்தை கெடுத்துருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப இந்த ராகு கேது கலத்திர தோஷத்தை பத்தி பேசும் பொழுது, நாகதோஷத்தை பத்தி பேசும் பொழுது கேது தான் அங்க நிக்கிறாரு இல்லையா லக்னத்துல. இப்ப வந்து புதன் தசை தான் நடக்கிறது. இப்ப நியரஸ்ட் வந்து ராகு தசை கழிஞ்சிட்டு இருக்கணும், கர்ப்பத்திலேயே போயிட்டு இருக்கணும். அடுத்து வரப்போறது கேது தசை தான். இந்த குழந்தை பார்க்க ராகு தசையை பார்க்காது. இப்ப புத தசை நடக்கிறது, அப்புறம் கேது. கரெக்ட். அப்ப அந்த கேதுல ஏதோ கொஞ்சம் சின்ன அப்ப என்ன பண்ணணும்னா கேது திசையில வந்து இந்த தோஷம் வந்து கொஞ்சம் செயல்படுறதுக்கான சான்சஸ் உண்டு. அது ரொம்ப சிவியரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது. ஏன்னா வந்து லக்னாதிபதி கேந்திரத்துல நிக்கிறார்.
லக்னாதிபதி 10ல நின்றுறாரு. இதுவே அந்த லக்னாதிபதி 8லயோ 6லயோ மறைஞ்சு இருந்தாருன்னா நம்ம அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர் கேந்திரத்திலேயே நிக்கிறதுனால அது ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. இன்னும் சின்ன சின்ன அடிபடுறது, காயம் படுறது, அப்பப்போ சின்ன மைனஸா இந்த சூச்சர் போடுறது, சர்ஜரி, அந்த கத்தி படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன குழந்தைகள் சராச்சிக்கிறது, அடிபடுறது, ஸ்டிச்சஸ் போடுற நிலைமைக்கு வர்றது, அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது இந்த கேத்துனாலயா? கேத்துனால, கேத்து தசை நடக்கிறப்போ எது ஒண்ணுமே அந்த தசை நடக்கிறப்பதான் சாதக பாதகம் அதிகமா காட்டும். இப்ப இந்த நாகதோஷம் வந்து இந்த மெயின்லி கல்யாணத்துக்கு தானே இருப்பா, இல்ல வேற எதுவும் இருப்பா? ஆமா, இதுக்குதான் கலத்திர தோஷத்துக்கு, கலத்திரத்துக்கு தான் நாகதோஷம் கலத்திர தோஷம் அப்படிங்கிறது. அப்ப நாகதோஷம் வந்து ஒரு கலத்திர தோஷம் தான் இல்லையா? அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கலாம். இதே மாதிரி ஜாதகம் இருந்தா போதும், லக்னத்துல ராகு கேத்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். இல்லைனாலுமே அது இருந்து நிவர்த்தி ஆன மாதிரியோ. இப்ப இதுவே கூட நம்ம பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த கேத்து நிக்கிறது வந்து குருவனோட சாரத்துல. கேத்து என்ன நட்சத்திரத்தை நிக்கிறாருன்னு பாருங்க. கேத்து முதல்ல இருக்காரு. ஹலோ, கேக்குறது சார். இப்போ அந்த இதுல துலாம்ல என்னென்ன நட்சத்திரங்கள் வர்றது? சித்ரா 3 4, சுவாதி 4 பாதமும் வர்றது. ஆமா, அப்புறமா விசாகம் வர்றது இல்லையா? விசாகம் 3 பாதம் வரும். சித்ரா 3 4, அப்புறமா வந்து சுவாதி 4 பாதமும் வரும். 4 2 7, 4 2 6, விசாகம் 3 பாதம் வரும். இப்ப நம்ம அது இதுல பார்ப்போம் இல்லையா, நவாம்சத்துல பார்ப்போம் இல்லையா, கேத்து என்ன நட்சத்திரத்துல இருக்கார் அப்படிங்கறத பாருங்க. விசாகத்துல இருப்பார் பாருங்க, நீங்க வேணா பாருங்க. ஆமா, விசாகம் முதல் பாதம் சொல்லலாமா? விசாகம் முதல் பாதம். அது குரு சாரம் தான் எடுத்திருக்கு. ஆமா, குரு சாரம். அவரு கேத்து வந்து குரு சாரம் தான் எடுத்திருக்காரு. அது பிரச்சனை பண்ண போறது இல்ல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல அந்த கேத்து ராகு நிக்கிறதுன்னா அந்த வீட்டு அதிபதி யாரோ, அந்த வீட்டு அதிபதி யாரோ அவர் நிக்கிற பலனை நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு. அப்போ லக்னாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் அங்க நிக்கிற இது பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கேத்து தசை ஒன்றும் பாதிப்பு தராது. கலத்திர தோஷம்னு அது சொல்ல முடியாது, அது கலத்திர தோஷம் தான், அதிகப்படியான பாதிப்பு கிடையாது. நம்ம இதுக்கு காலாஸ்திரி போயிட்டு வந்து பரிகாரம் பண்றதோ, நாகதோஷம் கலத்திர தோஷம் பரிகாரங்கள் செஞ்சுட்டாவே இது போதும். அது சின்னதா. இப்ப என்ன ப்ராப்ளமா இருக்கும் இந்த குழந்தைக்கு? வேற என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த குழந்தைக்கு சுகஸ்தானத்துல சனி இருக்கு, ஆனா அது சொந்தம் வீட்டுல இருக்கு. அதனால கொஞ்சம் டிலே பண்ணலாம் இல்லன்னு கொஞ்சம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 6ஆம் வீடு மறைவு ஸ்தானத்துல சந்திரனும் குருவும் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாமா? இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா, சரி என்ன தசை நடக்கிறது அப்படிங்கறத பாத்துடணும். சோ அந்த தசையை வச்சுதான் நம்ம பலனே, அந்தந்த தசைக்கு அந்தந்த பலன். ஓகே, இப்ப புத தசை நடக்கிறது இல்லையா அதுக்கு? ஆமா, இப்ப 6ஆம் பாவம் நம்ம வந்து சந்திரன் குருவை பாக்குறோம்னா, சந்திர தசை குரு தசை நடக்கிறப்ப அதிகப்படியான ரோகம் வருமா கம்மியான ரோகம் வருமாங்கிறத பாக்கணும். இப்போ புதன் தசை தான். புதன் தசைக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம் வரதுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அடுத்து வந்து இப்ப என்ன புத்தி அப்படிங்கறத பாத்துக்கணும். புத தசை இன்னும் கீழே குழந்தை வந்து புதன் தசையில தான் பிறந்திருக்கு. புதன் தசையில வந்து இவர ராகு புத்தியில தான் பிறந்திருக்கு இல்லையா? 22 ராகு முடிஞ்சு அடுத்து குரு முடிஞ்சு இப்போ ராகு புத்தி தான் நடக்கிறது. ராகு புத்தி தான் நடக்கிறது. ராகு புத்தி நடக்கிறது. அடுத்து குரு நடக்க போறது, குரு புத்தி நடக்க போறது, அடுத்து சனி புத்தி நடக்க போறது. ஆமா, சரியா? அடுத்து கேத்து தசை. இது வரைக்கும் பாத்துப்போம்.
ஓகே. இப்ப என்ன ப்ராப்ளமா இருக்கும் இந்த புதன் தசையில? என்னவா இருக்கும்? நன்னா இருக்குமா? எப்படி என்ன? புத திசையில ராகு புக்தி அந்த நடக்கிறது. புதன் எங்க நிக்கிறார் அப்படின்னு பாத்துக்கணும் முதல்ல. லாபஸ்தானத்துல இருக்கார். 11 11 ஆமா இல்லையா? அந்த இடம் பிரச்சனை கிடையாது. 11 அப்படிங்கிறது மறைவு ஆமா, கிடையாது. மறைவு சரியா? கிடையாது. அவர் நட்பு பகை எப்படி இருக்கார்? நட்பா அவர் இருக்காரா, பகையா இருக்காரா, உச்சம் நீச்சம்? இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் ஸ்பெஷலா இல்ல. ஆனா அவர் சூரியனோட வீட்டுல இருக்கார். ஓகே. நட்பு. அப்பதான் ஆமா. நட்பு தான் இல்லையா? சரி, ஆமா வீடு கொடுத்த நப்பதான். சூரியன் எப்படி இருக்கார்? சூரியன் சந்திரன் வீட்டுல இருக்கார். ஆனா இந்த அதான் அவ நப்புதான். ஆனா நட்பு இந்த தான். சுக்கிரன் அது சுக்கிரன் தேவையில்லை இருக்கார் நம்மளுக்கு. கூட. அது சரி. தேவையில்லை. அவ ரெண்டு பேர் யார் சேர்ந்து இருக்கான்னு தேவையில்லை. அங்க அவர் ஆமா ஆமா, சூரியன் பர்சனல் இன் சூரியன் பர்சன் ஓகே சூரியன் தான் எப்படி இருக்கார். இருக்கார்? ஆமா ஆமா, ஓகே தான் இருக்கார். சரியா? சோ இப்ப வீடு ஆமா. அந்த தசாநாதன் தசாநாதன் நல்ல 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கார். அவர் நட்பா தான் இருக்கார். பிரச்சனை பண்ணக்கூடியவர் இல்ல. சோ அவருக்கு வீடு கொடுத்தவர் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம பார்க்க வேண்டியது. வீடு வீடு கொடுத்தவர் கொடுத்தவரும் அவரும் ஓகே தான் இருக்கார். அவரும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை. கிடையாது. சரி, பிரச்சனை இப்ப கிடையாது. யார் 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 எந்தெந்த கிரகங்கள் அந்த தசாநாதனை பாக்குறது? எந்தெந்த இல்ல கிரகங்கள் இப்போ சனி சனி சூரியன் அந்த இதுல இருக்கா, சப்தா சமசப்தமமா பாக்குறா? சமசப்தம் தான் பாக்குறேன். ஆமா அது ஒரு குட்டி பிரச்சனை சொல்லலாம். ஆனா அவ அந்த சனி சொந்த வீட்டுல இருக்கான். அதனால ஆமா, ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இது ஆமா, சூரியன் அவன் வீட்டுக்கு இதுல பிரச்சனை ஒன்றும் பண்ணாது. பிரச்சனை ஆமா ஆமா. பண்ணாது. இப்ப அந்த குரு குரு தசாநாதனை பார்வை இருக்கு. குரு பார்வை இருக்கு சூரியன் மேல. அது இருக்கு. ஆமா, அதனால பாகியஸ்தான 10ஆம் இடத்துல குரு பார்வை வந்துடுறதுனால ஒன்றும் தோஷம் எதுவும் பண்ணாது. குரு மறைஞ்சிருந்தாலும் பார்வைக்கு மறைவு இல்லை அப்படிங்கிறோம். இப்ப அடுத்த ஸ்டெப் அந்த தசையை வச்சு பார்க்கும்பொழுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தசாநாதனை யார் யார் பாக்குறா? தசாநாதனே இவன் புதன். மங்களம் புதனை. பாக்குறானே, 4ஆம் வீடு. மங்களன் பாக்குறார். மங்களனும் புதனும் பிரச்சனை கிடையாது கிடையாது இல்லையா? கிடையாது. ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா கேத்து பாக்குறாரு பாருங்க 3ஆம் பார்வையா. ஆமா, ரிவர்ஸ்ல பாக்குறாரு கேத்து. ஆமா. இப்போ ஜாதக அலங்காரம்னு ஒரு புக் உண்டு சார் தமிழ்ல. ஜாதக அலங்காரம் தமிழ்ல என்னன்னா ஜா கிடையாது, அதனால சான் வந்துரும். சாதக அலங்காரம்னு அது ஜாதக அலங்காரம் தான். இது எப்ப ஓலைச்சுவடியில இருந்தது, யார் எழுதினான்னு தெரியல, கரெக்டான ஆத்தர் தெரியல. எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி எழுதினது. அந்த மராட்டி சரபோஜி ராஜா இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஓலைச்சுவடியில இருந்து அவர் அந்த செப்பு பட்டயத்துல மாத்தி இப்ப கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றா. அந்த புக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவருக்கு ராகு கேத்துவுக்கு 3ஆம் பார்வை உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. 3, 5, 7, 9ன்னு போட்டிருக்கு. அதான் நம்ம 3 அப்படி 7ஆம் பார்வை எல்லாருக்குமே பொது இல்லையா, எல்லா கிரகத்துக்குமே. ஆமா நம்ம 3ஆம் பார்வை தான் ரொம்ப நாளா ஸ்பெசிபிக்கா பார்த்துட்டு வரோம் ராகு கேத்துக்கு. அதனால நம்மளுக்கு இது ஒரு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்ஸ் நம்மளோட இது. சரி ரைட், ஒரு புக்ல நம்ம பாக்குறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி எங்க இருந்து எந்த ஆதார நூல்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜாதக அலங்காரம்ன்ற நூல் இது ரொம்ப பிராச்சீனமானது, புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பிராச்சீனமானது. அதுல 3ஆம் பார்வை ராகு கேத்துவுக்கு உண்டு அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த கரெக்ட். கேத்து பாக்குறாரு. கேத்து நம்ம கேத்து சாரம் வாங்கி இருக்கார். சுக்கிரன் நிக்கிற இடத்துல நிக்கிறார். அதெல்லாம் நம்மளுக்கு விட்டு எல்லாமே அந்த கேத்துவ லக்னத்தை வச்சு பார்க்கும் பொழுதுதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, குருச்சாரத்துல நிக்கிறார். அப்புறமா அந்த ஆமா ஆமா. கேத்துனுடைய வீட்டுல நிக்கிறார். அந்த கேத்து தசை நடக்கும்பொழுது தான் இது ப்ராப்ளம் பண்ணாது. ஆனா அந்த கேத்துவனோட பார்வை கேத்துவோட பார்வை தான். குரு பாக்குறது சுக்கிரன் பாக்குறது எல்லாம் கிடையாது. நம்ம என்ன அசியூம் பண்றோம், அந்த இடத்துல சுக்கிரன் என்ன பலனோ அதை கேத்து தராருன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த பார்வையும் சுக்கிரனோட பார்வையா? அப்படி கிடையாது, கேத்துவோட பார்வை தான் அது. ஓ, பார்வை கேத்து பார்வை. ஆமா, கேத்து பார்வை அப்படின்னு இருக்கிறப்ப இந்த புதன் தசை என்ன பண்றது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷனை தர்றது அடிக்கடி. லாஸ்ட் 2 months பேக், 2 month 1 month ஆர் 2 month பிஃபோர் அந்த குழந்தை சீசர்ஸ் எபிலிப்சி ஜென்ரலா எம்ஆர்ஐக்காக அட்மிட் ஆச்சு. ஸோ த சைல்ட் வாஸ் நார்மல் தட் டைம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்திக்கு அந்த குழந்தை அது சிவியர் ஆகி இன்னைக்கு அட்மிஷன் ஆகி சைல்டு இஸ் இன் வென்டிலேஷன், வென்டிலேட்டர்ல போடுற அளவு போயிடுது. இப்படி சொல்லலாமா? நீங்க ಸ್ವಲ್ಪ சொல்லுவேல குரு 6ஆம் வீட்டுல இருக்கிறத
அந்த 6ஆம் வீட்டுல என்ன தருணமோ அது தராரு சொல்லி, தராரு. அதாவது ஆமா அந்த 6ஆம் வீட்டுல பிரச்சனை அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தானே, அதை நிறைய கொடுக்குறாரு. அது அவரோட சொந்த வீடு தான் குருவோடு. ஆமா அது ஒண்ணு. அது அது ஒண்ணு. மீனத்துல இருக்காரு. ஆமா, இன்னொன்னு அப்படி சொல்லலாமா? முக்கியமானது. ஆமா சொல்லலாம், அது ஒண்ணு அவர் ரோகத்தை கொடுக்கறாரு. அதை ஆமா, விட ரொம்ப முக்கியமானது ஏன் இந்த சிவியாரிட்டி வர்றதுன்னா சனியோட பார்வை. சனியோட பார்வை. குருவை விட ஆஹ் சந்திரன் அங்க நிக்கிறது, அது ஆமா, கெஜகேஸ்வரின்னு சொல்லிட்டு நம்ம. ஆமா. கெஜகேஸ்வரி யோகமா நம்ம- மாறிடுறது. அந்த ஆனாலுமே யோகம் பிரச்சனை தருது, யோகமே பிரச்சனை யோகம் தருது பிரச்சனை, சொல்லலாம். யோகம் பிரச்சனை தரல, பார்வைதான் சனியோட பார்வை. சனி பார்வை இருக்கு, கரெக்ட், 3ஆம் பார்வை. ஆமா சனியோட அந்த 3ஆம் பார்வை தான் நம்மளுக்கு வந்து இந்த எபிலிப்சி ப்ராப்ளம், நியூரோன் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சனி சந்திரன் கனெக்ட் ஆச்சுனாவே இந்த நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு. சீதளம், சீதளம் நியூரோ ப்ராப்ளம், அதுக்கு வந்து தானாவே குணமாயிடும் அந்த காலகட்டம் முடியிறப்போ. ஆனா என்ன ஆகும்னா அதுக்கு வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா லாஸ்ட் டைம் அது வந்து நார்மல் தான், இந்த தடவை எடுத்தாலும் அது நார்மல்னு தான் வரும். அதுல என்ன ப்ராப்ளம்னு வரல. இப்போ எபிலிப்சி வருது, சீசர்ஸ் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கவே தானே வர்றது. அது இஇஜி ஆமா, எடுத்து பாக்குறா நார்மல், யூஎஸ்ஜி எடுத்து பாக்குறா கிரானியம், யூஎஸ்ஜி கிரேனியம் எடுத்து பாக்குறா நார்மல், அடுத்து இஇஜி எடுத்து பாக்குறா நார்மல், சிடி எடுத்து பார்த்தாச்சு நார்மல், எம்ஆர்ஐயும் எடுத்து பார்த்தாச்சு நார்மல். ஆனா சீசர்ஸ் வந்து சைல்டு வந்து இப்ப வெண்டிலேட்டர் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய, திடீர்னு நம்ம கிட்ட வர்றவா வந்து என்ன வருவா, ஆயுசு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வரா. ஆயுஷ் ஆயுஷ் வந்து மங்களன் 8ஆம் வீட்டுல. 8ஆம் வீட்டுல மங்களன் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார். அது வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையக்கூடாது எப்போனா அது விவாகத்துக்கு ரொம்ப முக்கியமா பாக்குறது. ஆமா, அப்ப இந்த குழந்தைக்கு விவாகம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நடக்கும். ஏன்னா மங்களன் வந்து தன்னோட சொந்த வீட்டையே பாக்குறாரு, குடும்பஸ்தானத்தை இல்லையா. அந்த இடம் பகை கிடையாது அவருக்கு, குடும்பஸ்தானத்தை தன்னோட சொந்த வீட்டையே பாக்குறாரு, குடும்பம் உண்டு, விவாகம் கட்டாயமா நடக்கும். இப்ப நம்ம ஆயுசு அப்படின்னு பாக்குறோம், அந்த இடத்து அதிபதி மங்களம் வந்து குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையில பாக்குறாரு சொல்றேன் பாக்குறார். அல்லவா? ஆமா. இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து அதிபதி, அந்த 8ஆம் இடத்து அதிபதி யாரு, சுக்கிரன். சுக்கிரன் பகையா இருக்காரு. அவர் எப்படி பண்ணுவார் ஆயுசுக்கு? சுக்கிரன் அங்க பகைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆமா, 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 கரெக்ட். ஆயுசுக்கு என்ன பண்ணுவார்? அவர் லக்னாதிபதி, அவர் பகையா எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் அவர். ஆமா அவர் எப்படி இருந்தாலும், அதாவது நீச்சமா இல்லாத பட்சத்துல எப்படி இருந்தாலும் அவர் ஆயுச கொடுத்துதான் தீரணும். அவர் பகையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. பகைனா அந்த ஸ்தானத்தை தான் அவர் கெடுக்கணும். கெடுத்தா பகைனா அந்த இடத்தை தான் அவர் கெடுக்கணுமே தவிர ஆயுச கெடுக்க மாட்டார், லக்னத்துக்கு எடுக்க மாட்டார். லக்னம் தனுஸ்தானம்னு சொல்லிடுறோம், ஆயுச பாக்குறது. ஆயுசுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ எப்போ வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு கேட்பா அடுத்த கேள்வி. ஆயுசுக்கு குறையில்லை, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. எப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்? இப்ப வந்துட்டு ராகு இது நடக்கிறது, அந்த புக்தி. ஆமா ராகு புத்தி. அது வந்துட்டு ராகு புக்தி. ராகு அது எப்படி புத்தி சொல்றது? அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இதுல இப்பதான் சொன்ன மாதிரி இந்த ஜாதக அலங்காரம் புக்ல 3, 5, 7, 9 அப்படி 4 பார்வை கொடுத்துருக்கு ராகு கேத்துக்கு. 3, 5, 5, 7, 7, 9. 9. ஆமா அந்த புக்ல அப்படி கொடுத்துருக்கு. அப்படி பாக்குறப்போ ராகுவும் தசாநாதனை பாக்குறாரு ரிவர்ஸ் பார்வையில. ராகு கேத்து ரிவர்ஸா தானே சுத்துறது, லக்னத்துக்கு 7 நிக்கிறது, 8, 9. தசாநாதன் மெர்க்குரி, புதனை பாக்குறாரு. ஆமா, 9ஆம் பார்வை. தான் நம்ம இப்ப ஆமா இந்த தசை எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். தசாநாதன ராகு பாக்குறதுனாலதான் இப்போ இந்த ராகு புத்தியில பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த எபிலிப்சி வர்றது, மறுபடியும் இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் வர்றது, அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுறது, இந்த ராகு கொஞ்சம் எங்கேயா ராகு தசை, ராகு புத்தி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருந்தாவே இடம் விட்டு இடம் மாறுறது, டூர் போறது, அபிஷியலா டூர் போறது, கொஞ்ச நாள் இடம் மாறி இருக்கிறது, இப்படி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. வீடு விட்டோ, இல்லைன்னா கிராமத்தை விட்டோ, நகரத்தை விட்டோ, சிட்டியை விட்டோ, ஸ்டேட்டு கண்ட்ரி, அது எப்படி வேணா இருக்கலாம். ஏதோ கொஞ்ச நாள் வந்து நம்ம அந்த வெளிவாசம், வெளியில இருந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ராகு எப்படியாவது ரிலேட் ஆனார்னா. அப்படிங்கிறப்ப இப்படி சொல்றாம இந்த ராகுக்கு அப்புறம் அடுத்த புக்தி வந்துட்டு குரு, அப்ப கொஞ்சம் ரிலீஃப் இருக்குன்னு சொல்லலாமா? என்ன இருக்கும், ஆமா, ரொம்ப சிவியாரிட்டியா இருக்காது. ஆமா.
அந்த பார்வை இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகு பார்வை இருக்காது. பிளஸ் வந்துட்டு ராகு பார்வை இல்ல, நம்ம இப்ப ஏன் ராகு பார்வை இருக்குன்னு சொல்றோம்னா ராகு புத்தி நடக்கிறது. புக்தி இருக்கு, அதான் புரிஞ்சுது. ஆனா ராகு புக்தி முடிஞ்சுன்னா அதோட அத்தனை எஃபெக்ட் இருக்காது. அதோட புத்தியில தானே அதோட பார்வைக்கு ஜாஸ்தி எஃபெக்ட், அப்படி சொல்லலாமா? எப்படி எப்படி? ஆமா 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 கரெக்ட். அதோட புக்தியில தானே அதோட பார்வைக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. ஆமா, அவரோட டியூட்டி முடிஞ்சது. அவரோட டியூட்டி முடிஞ்சது. தசாநாதன் இப்ப அவர் பார்த்துட்டு இருப்பாரு, ஆனா அவருக்கு அத்தனை எஃபெக்ட் இருக்காது. ஆமா, இப்போ அந்த சனியும் சந்திரனை பாக்குறதுனால இந்த சீதளம் அப்புறமா நியூரோ ப்ராப்ளம்ஸ் வந்து லைஃப் லாங் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா குருவுக்கு அப்புறம் அடுத்த புக்தி சனி இருக்கும். சனி அதுவும் கொஞ்சம் அது வந்து அவ்வளவா விஷமம், அது வந்து ரொம்ப சிவியரா இருக்காரு. அவர் தான் சுகஸ்தானாதிபதி. ஆமா, சுகஸ்தானாதிபதி. ஆனா அவர் கொஞ்சம் ஸ்லோ, அதனால கொஞ்சம் டிலே பண்ணலாம் சொல்லலாமா? சுகம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. சுகஸ்தானம் சொந்த வீட்டுல தானே இருக்காரு, கொடுத்து விடுவாரு. ஆனா இதனால அவர் அந்த சந்திரனை பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல. சந்திரனை பாக்குறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் வர்றது, நியூரோ ப்ராப்ளம் வர்றது. ஆனா அது வந்துட்டு அவரோட புக்தி சமயத்துல ஜாஸ்தி ஆகலாமே, அவரோட புக்தினா அவரோட ரூல் தானே. அப்படி இல்ல, இப்படிதான் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஃபுல்லாவுமே இப்படிதான் இருக்கும். லைஃப் லாங் கொஞ்சம் பிரச்சனை. ஆமா, இந்த சிவியாரிட்டி இருக்காது. இப்போ இந்த இந்த சைல்ட்ஹுட்ல வந்த எஃபெக்ட் வந்து ஹோல் லைஃப்ல இருந்துதானே தீரணும். அந்த மெடிகேஷன் இருக்கணும், அதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட் செக்அப் இருக்கணும். இதனுடைய பாதிப்பு ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா இன்டியூபேஷன் பண்ணிருக்கா, த்ரோட்ல போகும், லங்ஸ் வரைக்கும் அந்த டியூபிங்ஸ் போட்டிருக்கா, ரொம்ப குழந்தை இல்லையா இது. அதனோட பாதிப்பு வந்து இப்போ ரொம்ப சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மெடிசன்ஸ் தருவா. அப்ப அது வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஒரு கண்டினியூஸ் ஃபாலோஅப்லயே தான் இருந்தாகணும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது திருப்பி. இந்த கேஸை எபிலிப்சியை பொறுத்த வரைக்கும், சீசர்ஸை பொறுத்த வரைக்கும், அபார்ட் ஃப்ரம் அஸ்ட்ராலஜி சொல்றேன் நான், எப்போ இது வந்து ரெக்கரண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. குணமாயிடுச்சு அப்படின்னு விட்டுற முடியாது அது. ஸோ இப்போ ஒன்ஸ் சீசர்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எப்போ வேணா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். எரிமலை மாதிரி தூங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எப்போ வெடிக்கும்னு தெரியாது. அதுக்காக அது வந்து எரிமலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு டெட் வால்கனோன்னு சொல்ல முடியாது, ஸ்லீப்பிங் வால்கனோ, அது அவ்வளவுதான். இது ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? பொண்ணுதான். பேர் என்ன? ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? ஆமா பொண்ணுதான் நினைக்கிறேன் பேரு. ஆமா பொண்ணுதான். வேதேஷ் ஏதோ பொன் குழந்தை. ரைட். வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? ஆமா, அடுத்து வரக்கூடிய சனி புத்தி நம்மளுக்கு ஒன்றும் பெருசா இது பண்ண போறது இல்ல. கேத்து அப்படிங்கிறப்ப நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி கேத்து தசை இல்லையா, லக்னத்துல இருக்காரு கேத்து. அப்படிங்கிறப்ப அவர் சாரம் வாங்கி இருக்காரு, புதனோட சாரன். அவர் லக்னாதிபதி சுக்ரன் அங்க நிக்கிறார். சுக்ரன் நிக்க வேண்டிய இடம் அது, சொந்த வீடே இல்லையா சுக்ரனுக்கு. அது எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, நன்னாவே இருக்கும். படிப்பு நன்னா இருக்கும், ஞானம் வரும், ஞானம் கல்வி அடுத்து நன்னாவே இருக்கும். அடுத்து சுக்ரதசை லக்னாதிபதியோட தசை. அவர் பகையா நின்னாலுமே கெடுக்க மாட்டார் 20 வருஷம். சுக்ரதசை முடிஞ்சு சூரிய தசை வந்து நன்னா இருக்கும், ஜீவனம் எல்லாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனா வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ஒன்றும் பெருசா சான்சஸ் இருக்காது. ஏன்? இந்த சனி பார்வை இருக்கு. ஆமா சனி பார்வை இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா சபார்டினேட்ஸ் கூட ஒரு கோஆபரேஷன் இருக்காது. ஹையர் அத்தாரிட்டிக்கும் இவருக்கும், இவரை விட இவர் கீழே இருக்கிறவாளுக்கு இவருக்கும் ஆகாது, ஹையர் பொசிஷனுக்கும் இவருக்கும் ஆகாது. அது சனி சூரியன் தானே சொல்றேன். ஆமா, சனி சூரியனாலதான். சனிங்கிறவர் சுப்பீரியர், சூரியனுங்கிறவர் சுப்பீரியர், கவர்மெண்ட் சுப்பீரியர். அவர் கவர்மெண்ட், அப்பா, ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், இது எல்லாருமே. சனிங்கிறவர் அவர் கீழே நீச்சன், கீழே இருக்கிறவர். அப்ப கீழே இருக்கிறவாளுக்கும் இவருக்கும் ஒத்து வராது. இவர் கீழே இருக்கிறவாளுக்கும் இவருக்கும் ஒத்து வராது, மேல இருக்கிறவாளுக்கும் இவருக்கும் ஒத்து வராது. லக்னாதிபதி தான் சுக்கிரன் அப்படிங்கறதுனால ஐஸ்வர்யத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை அந்த அதிபதியே பாக்குறாரு, பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை, தனத்துக்கு பிரச்சனை இல்லை, வாக்கு நன்னா இருக்கும். 4ஆம் இடத்துல சுகஸ்தான அதிபதி அங்கேயே இருக்கார், பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், சுகஸ்தானத்துல இருக்கார்.
அதனால அப்பாவோட சப்போர்ட் அதெல்லாமே இருக்கும், பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடத்துல வந்து குரு மங்களன் சேர்ந்து இருந்தாலுமே குரு வந்து ஆட்சி ஆயிடுறார், சொந்த வீட்லயே இருக்கார், ஒன்றும் பெருசா உபதிரவம் எல்லாம் செய்ய மாட்டார், தன்னோட வீடு இல்லையா. அந்த இதுக்கு அந்த அதற்கான இந்த குழந்தைக்கு அந்த யோகம் இருக்கா? அந்த சந்திரனும் கஜகேசரி குரு யோகம் இருக்கு. அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல மறைவுல முடியாது, இருக்கிறதுனால மறைவில் இருக்கிறதுனால. ஆமா. 100% சொல்லாம ஒரு 25% அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜீவனத்துக்கு எடுக்காம பாத்துக்கும் அது. ஜீவனாதிபதி தானே அங்க இருக்காரு, 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் தானே ஜீவனாதிபதி. ஜீவனம் வந்துட்டு எது? 10ஆம் இடம், 10 லக்னத்துக்கு 10 ஜீவனம், தொழில் பிசினஸ் ஜீவனம், மிதுனம். இல்ல இல்ல புரிஞ்சுது. ஆனா ஜென்ரலா நான் நினைச்சேன் ஆயுஷ் வந்துட்டு 8ல தானே பார்க்கிறோம். 8 ஜீவனம் 10. 10ஆம் இடத்து அதிபதி தானே 6ல இருக்கார். ஆமா அது புரிஞ்சுது. ஆனா அது அந்த கஜகேசரிக்காக சொல்றேன் நானு. ஜீவனம், ஜீவனம்னா சாப்பாடு, அது வந்து சாப்பாடு. ஓகே ஓகே, ஜீவனத்துக்கு. கன்ஃபியூஸ் பண்ணி. ஆமா, அது ஆயுஷ் ஸ்தானம். ஆமா, அதுக்கு எடுக்க மாட்டார் அவர். அந்த கஜகேசரி யோகம் கொடுத்துருவாரு, ஜீவனத்துக்கு எடுக்க மாட்டார். ஜீவனம் எல்லாம் நன்னா கொடுத்துருவார். 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறாரு. அப்ப கலத்திரத்தை பாதிக்குமா, ஃபேமிலியை பாதிக்குமா, கல்யாணம் ஆகாம இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் இல்ல. சொந்த வீட்டையே பாக்குறாரு மங்களன். மங்களன் 2ஆம் இடத்தை பாக்குறதுனால விவாகம் எல்லாம் உண்டு. 8 9ஆம் இடத்து அதிபதி தான் வந்து 11ல இருக்காரு. பாக்கியஸ்தானாதிபதி லாபத்திலேயே இருக்காரு. பாக்கியமும் நன்னா உண்டு, லாபமும் நன்னா உண்டு. அதே போல அந்த 9ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கிறதுனாலையும் 9, 12 அதிபதி தசை நடக்கிறதுனாலையும் ஆயுசுக்கு குறை இல்லைன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தான அதிபதி இல்லையா அவர், கொடுத்துருவார், ஆயுசு கொடுத்துருவார். ஆயுசுங்கிறது ஒரு பாக்கியம். அப்ப அவர் 11லயே இருக்கிறதுனால புத்திர பிராப்தி, புத்திர பாக்கியமும் கிடைச்சிரும், சந்தான பிராப்தியும் கிடைச்சிரும். ஆனா பாக்கியம் நம்ம ஆயுஷ் வந்துட்டு 8 தானே, இல்ல 9? 8 தான், 8 தான். எல்லாம் இருக்கு, ஆயுஷோட இல்லன்னா எப்படி? அது ஆயுஷோ அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் தானே, ஆயுஷ் மந்தனா இருக்கிறதும் பாக்கியம் தானே. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். அப்ப அப்படி பார்த்தா ஆயுசு கொடுத்துடுறது. அப்புறமா வந்து தனபுத்திரகாரகன் குரு வந்து மறைஞ்சிடுறாரே, அப்ப புத்திரன் இல்லாம இருக்குமானா அப்படி கிடையாது. 5ஆம் இடம் சொல்றோம், புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். சனி 4ஆம் இடத்துல இருக்காரு, சுகஸ்தானம், புத்திர பிராப்தி உண்டு, சுகத்துல இருக்காரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9 பார்க்கணும், புத்திர பாக்கியம் சொல்றோம் இல்லையா. 9ஆம் இடத்து அதிபதி 11லயே இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு, புத்திர லாபம் உண்டு. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. பையன் இல்ல பொண்ணு, ஏன்னா சனியும் வந்து நம்ம நபும்சகம்னு தான் சொல்றோம், இதுவும் பெண் கிரகம்னு தான் சொல்றோம். நபும்சகம். அப்போ பெண்ணுக்கான குழந்தைன்னு நம்ம ஜென்ரலா சொல்லிடலாம். ஒரு ஆணும் ஒரு பொண்ணுக்கான சான்சஸ் நிறைய உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஜென்ரலா நல்லா இருக்கு. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இந்த கொஞ்ச காலம் வரைக்கும், இந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை லைஃப் டைம் பிரச்சனை தான். ஆமா. இப்போ இன்னொரு வகையில எப்படி ஆயுஷ பார்க்கலாம் அப்படின்னா, இவரு காளிதாசர் அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்ற, எத்தனாவது சர்க்கத்துல வர்றது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட சொல்றேன். ப்ரூஃப் கையில இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, உத்தரகாலாமிருதம்ன்ற புக்ல அந்த தசாநாதன் இருக்காரு இல்லையா, நம்ம லக்னத்தை வச்சுதானே எல்லாமே கால்குலேட் பண்றோம். தசாநாதன் விட்டுருங்க, லக்னத்தை வச்சுதானே 7, 8, 5 இதெல்லாம் பாக்குறோம். அப்ப டெம்பரவரியா என்ன பண்ணுங்க, லக்னத்துல கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஆன்சர் கிடைக்கலன்னு இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் டெப்தா ஆன்சர் வேணும் அப்படின்னா தசாநாதனு முதல் வீடா வச்சுட்டு பாருங்க அப்படின்னு கூட சொல்றாரு அவர். அப்படி வச்சு பார்த்தோம்னா ஆயுசு அப்படிங்கிறப்போ புதனுக்கு 8ஆம் இடத்துல ஜூபிட்டர் வர்றார், புதனுக்கு 8ல சொந்த வீட்லயே இருக்காரு, ஆட்சியில இருக்கார். 8ஆம் இடம் மறைவு அப்படின்னாலும் அவர் புதனுக்கு பூர்வ புண்ணியத்துல இருக்கார். புதனுக்கு 5ஆம் இடம், தசாநாதனுக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி தான் 8ல இருக்கார், சொந்த வீடு ஆட்சியில இருக்கார். அப்ப ஆயுச கொடுத்துதான் ஆகணும் குரு. ஆமா, ஆனா அப்படி நம்ம தசாநாதன் முதல் வீடு பாக்குறத ஒன்லி அந்த தசையில தான் பார்க்க முடியும். ஆமா, தசையில தான் பார்க்கணும். அடுத்து தசை மாறினா அது மாறிவிடும். ஆமா, இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் பாக்குறதுக்கு, நம்ம ஆயுசு ஜென்ரலா வந்து லக்னத்தை பார்த்து ஆயுசுக்கு குறைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த தசாநாதனுக்கு எப்படி இருக்கு, அப்ப தசாநாதனுக்கு பார்த்தா அந்த சனி 6ஆம் இடத்துல இருக்காரு,
சனிதான் இத்தனை ரோகத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கலாம். ஓகே. ஆமா. ஓ கரெக்ட், அப்படி பார்க்கலாம். ஆமா ஆமா சார். 7:30 ஆயிடுச்சு. டைம் இருக்குமா இல்ல நாளைக்கு பார்த்துருவோமா அந்த காரகம்லாம்? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் டெப்தா இன்னும் கொஞ்சம் கூட விவரமா பார்க்கலாம் காரகம்லாம். சரி சரி சரி. சனி வந்து 6ஆம். இது இல்ல, இது வந்து நான் அது பிரிலிம்னு பிரைமரியா எடுத்துக்க சொல்லல, சும்மா அது ஒரு செகண்ட் தெரிஞ்சது. ஆமா அந்த மாதிரி பிரைமரியா நம்ம லக்னம் தான் பிரைமரி நம்மளுக்கு எப்பயுமே. புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. ஆமா. வசுதேவசுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம். ராம் ராம். நாளைக்கு இது எதுக்காக எடுத்தேன்னா ஒரு டவுட் ஒண்ணு வர்றது இல்லையா நம்மளுக்கு? லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு இல்லையா? லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி அவர் ரோகம் தராரா அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு புதனுக்கு ஒரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. புதனுக்கும் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வரப்போ பெருசா வந்து நம்மளுக்கு பாதிப்பு தரலை அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னது, வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு பார்ப்போம் சார். ராம் ராம் ராம்.